ஒரு சிறந்த அரச உருவாக்குவது எப்படி? இந்த ஒரு கேள்வி ஆயிரக்கணக்கான வருஷமா பல சிந்தனையாளர்களை யோசிக்க வச்சிருக்கு. இன்னைக்கு நாம அரசியலை பத்தின ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு தத்துவார்த்த அணுகுமுறைய பத்தி தான் பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு வெறும் கனவா இல்ல ஒரு நல்ல சமூகத்துக்கான வழிகாட்டியா? வாங்க பார்க்கலாம். அரசியலை நாம பொதுவா ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு, இப்ப நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கறது. அதாவது அரசியல் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது. இது உலகத்தை அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி. இன்னொன்னு, அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கறது. இது ஒரு சிறந்த உலகத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடத்தை உருவாக்குற மாதிரி. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல முதல்ல அரசியலோட இந்த ரெண்டு பார்வைகளை பத்தி பார்ப்போம். அப்புறம் இந்த தத்துவார்த்த அணுகுமுறைனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த சிந்தனை மரபுல வந்த முக்கியமான ஆளுங்களை பத்தியும், கடைசியா இதுல இருக்கிற நிறைக்குறைகளை பத்தியும் அலசி ஆராயலாம். முதல் பகுதி, அரசியலோட ரெண்டு பார்வைகள், அதாவது அந்த புகைப்படம் வர்சஸ் வரைபடம். இந்த தத்துவார்த்த அணுகுமுறைங்கிறது அந்த வரைபடம் மாதிரி தான். அதாவது இப்போ நிஜத்துல என்ன இருக்கிறத பத்தியெல்லாம் அது பெருசா கவலைப்படாது. அதுக்கு பதிலா ஒரு இலட்சியமான நிலையில என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கறதுல தான் அதோட முழு கவனமும் இருக்கும். ரெண்டாவது பகுதிக்குள்ள போலாம். தத்துவார்த்த அணுகுமுறைனா அதுக்கு ஒரு தெளிவான வரையறை என்ன? இதுதாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மெத்தட். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அறம், நீதி இந்த மாதிரி மதிப்புகளை வச்சு ஒரு சிறந்த அரசு எப்படி கட்டமைக்கப்படணும்னு சொல்றது தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறை. இதோட முக்கியமான நோக்கமே என்ன இருக்குன்றதில்ல, என்ன இருக்கணுங்கிறது தான். இதுக்கு இன்னும் சில பேர்லாம் கூட இருக்கு. இது நெறிமுறைகளை மையமா வச்சு வர்றதால நெறிமுறைசார் அணுகுமுறைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலட்சியங்களை நோக்கி யோசிக்கிறதால இலட்சியவாத அணுகுமுறைன்னு சொல்றாங்க. பேர் என்னதான் பல இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான், சிறந்ததை தேடி யோசிக்கிறது. அடுத்ததா மூணாவது பகுதி. இந்த அணுகுமுறையோட முக்கிய அம்சங்கள் என்ன, அதாவது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க ஒரு இலட்சியவாதியோட டூல் கிட்ட திறந்து பார்ப்போம். அதுல மூணு முக்கியமான டூல்ஸ் இருக்கும். முதல் டூல், ரொம்ப அடிப்படையான கேள்விகளை கேட்கறது. ரெண்டாவது, முக்கியமான வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் தெளிவை தேடுறது. மூணாவது, நெறிமுறைகளை ஒரு அளவுகோலா வச்சு எல்லாத்தையும் மதிப்பிடுறது. எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த மாதிரி பெரிய ஆழமான கேள்விகளை கேட்கறதுல இருந்து தான். உதாரணத்துக்கு, மக்கள் ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்படணும்? இது மாதிரி கேள்விகள் தான் அரசியல் தத்துவத்தோட ஆணிவேரே. அடுத்த ஸ்டெப்பு, தெளிவை தேடுறது. நீதி, சமத்துவம், சுதந்திரம் இந்த வார்த்தைகளை நம்ம எல்லாருமே தினம் பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இந்த மாதிரி நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான கருத்துக்களுக்கு ஒரு தெளிவான வரையறையை கொடுக்கறது தான் இந்த அணுகுமுறையோட ரெண்டாவது படி. கடைசியா இது விழுமியங்களை, அதாவது வேல்யூஸை ஒரு தராசு மாதிரி பயன்படுத்துது. எது நல்லது, எது கெட்டது, எது நியாயம், எது அநியாயம், இந்த கேள்விகளை வச்சுதான் அரசியலையே எடை போடுது. அதனால இது முழுக்க முழுக்க ஒரு மதிப்பு சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்லலாம். நாலாவது பகுதி, இந்த சிந்தனை மரபுல வந்த முக்கியமான ஆளுங்களை பத்தி பார்ப்போம். இந்த வரலாற்று நாயகர்கள் யாரு? இந்த இலட்சியவாத சிந்தனைங்கிறது இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இதோட வேர்கள் பண்டைய கிரேக்கத்துல பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் கிட்ட ஆரம்பிக்குது. அப்புறம் அறிவொளி காலத்துல லாக், ரூசோ வழியா பயணம் பண்ணி 20ஆம் நூற்றாண்டுல மகாத்மா காந்தி, ஜான் ரால்ஸ் வரைக்கும் தொடருது. இவங்களோட கருத்துக்கள், இவங்க வாழ்ந்த காலமெல்லாம் வேற வேறையா இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருந்துச்சு. அவங்க தங்களை அரசியல் விஞ்ஞானிகளா பார்க்கல, அதுக்கு பதிலா அரசியல் தத்துவவாதிகளா பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே அரசியலை ஒரு அறக்கண்ணோட்டத்துல தான் அணுகுனாங்க. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல இருக்கிற நன்மைகள் என்ன, விமர்சனங்கள் என்ன, ஒரு சமநிலையான பார்வையோட இதை பார்க்கலாம். இங்கேதான் இந்த அப்ரோச் பத்தின ஒரு பெரிய விவாதமே வருது. ஒரு பக்கம் இதை ஆதரிக்கிறவங்க இது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க உதவுது, ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதை விமர்சிக்கிறவங்க இதெல்லாம் வெறும் கற்பனை, நிஜத்துல இதுக்கும் சம்பந்தமே இல்ல, இதெல்லாம் செயல்படுத்தவே முடியாதுன்னு வாதிடுறாங்க. அப்போ நாம திரும்பவும் அதே கேள்விக்கு வரோம். ஒரு சிறந்த அரச பத்தி கற்பனை பண்றதுங்கிறது ஒரு யதார்த்தமே இல்லாத பகல் கனவா, இல்ல மனிதகுலம் ஒரு படி முன்னேறி போகணும்னா இது ஒரு அவசியமான வேலையா? இந்த கேள்விதான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறையோட மையத்துல இருக்கிற விவாதம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.